தேர்தலில் முறைகேடு நடந்தது, அதற்கான ஆதாரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரம் என்ன? டெல்லி விக்யான் பவனில் நடைபெற்று வரும் காங்கிரசினுடைய சட்ட பிரிவினுடைய கூட்டத்தில் தற்போது ராகுல் காந்தி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றி வருகிறார். கடுமையான குற்றச்சாட்டுகளை பாஜக மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் அவர் முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மக்களவை தேர்தல் மற்றும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கடுமையான ஒரு தேர்தல் மோசடி என்பது நடைபெற்றுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை காங்கிரஸ் விரைவில் வெளியிடும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் தொடர்பான முறைகேடுகள் என்பது விரைவில் இந்தியாவில் அணுகுண்டாக வெடிக்கப் போகிறது என்ற ஒரு கருத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நடைமுறையில் கடுமையான ஒரு முறைகேடுகள் இருந்துள்ளதாக தங்களுக்கு கேள்வி எழுந்த பொழுது அதை தொடர்ச்சியாக தேர்தல் நடைமுறைகளை காங்கிரஸ் ஆனது பின்பற்றியது எனவும் அது தொடர்பான பல்வேறு ஆதாரங்களையும் ஆவணங்களையும் தற்பொழுது காங்கிரஸ் சேகரித்துள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் சுமார் மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடையே சுமார் 1 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அதில் பெருவாரியான வாக்குகள் பாஜகவிற்கே சென்றுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புகார் தெரிவித்த போதெல்லாம் ஆதாரம் எங்கே என்று தேர்தல் ஆணையம் கேட்டது. அதற்கான ஆதாரங்களை 6 மாசமாக காங்கிரஸ் ஆனது சேகரித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் இன்னும் சில தொகுதிகள் குறைந்திருந்தால் பிரதமராக மோடி ஆகியிருக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். தேர்தல் ஆணையம் முழுமையாக காணாமல் போய்விட்டது என்ற ஒரு கருத்தையும் அவர் கடுமையான ஒரு குற்றச்சாட்டாக தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி வாரியாக வெளியிடும் வாக்காளர்கள் பட்டியல் ஏன் நகலெடுக்க முடியாதபடி வெளியிடப்படுகிறது, அதனுடைய ரகசியம் என்ன என்ற ஒரு கேள்வியும் ராகுல் காந்தி எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரஃபேல் ஊழலை மறைக்க பிரதமர் அலுவலகத்தில் என்ன நடந்தது என்பதற்கான ஆவணமும் தங்களிடம் உள்ளது எனவும் இந்த அனைத்து ஆதாரங்களையும் விரைவில் வெளியிட உள்ளதாகவும் தற்பொழுது காங்கிரசினுடைய மூத்த தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த சட்டத்துறையினுடைய மாநாட்டில் அவர் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.